உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த குரு பயிற்சி பற்றி தான் பேசுறோம். இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் 1ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து, அதே கிருத்திகை நட்சத்திரத்துல மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மே மாசம் 1ஆம் தேதி காலை 11:57 பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் ரிஷபத்தில் பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆவதே யோகம். அப்ப இந்த யோகத்தினால கண்டிப்பாக பொதுவாகவே எல்லா ராசிக்காரரும் நல்ல பலன் அடைவாங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா, இந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள், தானியம் சம்பந்தப்பட்டது, காய்கறி கடை, இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, இதெல்லாமே செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்துல கலை தொழில இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த பயிற்சி ஆகப்பட்டது பெண்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கும். ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அவங்க நல்ல செல்வாக்கா சொகுசா வாழ நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வாழ முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க தங்கத்தை வாங்கி சந்தோஷப்படக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இது பார்க்க போனா உறுதி. அப்ப இந்த காலகட்டங்கள் ஆகப்பட்டது, இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மேச ராசி. இப்ப அந்த மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆறாங்க. எப்பவுமே 2, 6, 10ஆம் இடங்களில் குரு வரும்போது கடன் தீரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாமே க்ளோஸ் ஆகும். இது போக உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும். அப்ப காது குத்து, நம்ம கல்யாணம் பண்றது, நம்ம கிரக பிரவேசம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது நடக்கும். அப்போ அந்த மேச ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம். உஸ்ஸப்பா அப்படின்ட்டு நீங்க கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு வந்தாச்சு. அப்போ இது பெண்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். பெண்களுக்கு தங்கம் வாங்குவதில் ஆர்வம் ஜாஸ்தி ஆகும், தங்கத்தை அதிகமா வாங்குவாங்கன்னு சொன்னேன். அப்போ ஆண்கள் நம்ம கஷ்டப்படுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை, ஆண்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும். நீங்க சம்பாதிப்பதிலேயே குறியா இருப்பீங்க. ஓடி ஓடி சம்பாதிப்பதற்குண்டான ஒரு நல்ல தருணமாக இது அமைஞ்சிருக்கிறது. அப்ப நீங்க சம்பாதிக்கலாம். அந்த பெண்கள் ஆப்பட்டது சந்தோஷமாக இருக்கலாம். அந்த பெண்களை சந்தோஷமாக வைத்திருப்பதற்குண்டான ஒரு அருமையான டைம். மேசராசிக்காரங்களே, உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரகாலம்ங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப இதனால் பெண்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க நீண்ட ஆயுளா இருப்பாங்க. எந்த ஒரு ரோகம், உடம்புல பிரச்சனை இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தீரும். ஒரு ஆரோக்கியமாக வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த மேசராசியில பிறந்த, மேச லக்னத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆகப்பட்டது அருமையாக இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப அந்த தொழில் எந்த மாதிரி தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம்னா, பொட்டிக் சம்பந்தப்பட்டது, காய்கறி கடை சம்பந்தப்பட்டது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது. சிலர் பார்க்க போனா டாக்டருக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க, தாராளமாக படிக்கலாம். சிலருக்கு பார்க்க போனா இந்த சொந்த தொழில் செய்யறதுல ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு 5 வருஷம் 7 வருஷம் வேலைக்கு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு நான் சொந்த தொழில் செய்யறேன், நான் இதற்கு முன்னாடி திங்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செய்யலாம். இது அருமையான டைம். அப்ப இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி அனுகிரகம் ஆகப்பட்டது
மேச ராசிக்காரங்களுக்கு நீங்கள் பெருமூச்சு விட்டுட்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உரிய, நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியங்களை செஞ்சு சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தாச்சு. இதே பார்க்க போனா இப்ப நம்ம பார்க்கறது கோல்சார பலன், லக்னத்துக்கும் ராசிக்கும் பார்க்க நல்லா இருக்குது. இதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு உங்களுக்கு நல்ல தசை நல்ல புத்திகள் நடந்து அது உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சுன்னா உங்களுடைய வெற்றிகள் பல மடங்கு. அப்போ இந்த இந்த வெற்றிகள்னால நீங்க பார்க்க போனா நல்ல அந்தஸ்தை திருப்தியாக எதிர்பார்க்கலாம். அது போக இந்த குரு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாதே, நீங்க எப்படி நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இது கோல்சார பலன் பிரகாரம் குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டுக்கு போறாங்க. இதுக்கு பார்க்க போனா தோஷம் இல்லை. அதே சமயத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்தால், ஒன்றாக இருந்தால் ஒரு யோகமே இருக்கிறது. அது என்ன யோகம்னா கோடீஸ்வர யோகம். அப்ப இந்த கோடீஸ்வர யோகத்தினால கண்டிப்பாக மேசராசியில பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிகள் கிடைச்சு நீங்க செழிப்பாக வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்க வெளிநாடு போறதோ, வெளிநாட்டுக்கு போய் அங்கே நம்ம பிழைக்க வேண்டும் அப்படிங்கிற நீங்க பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். அப்ப அந்த வெளிநாட்டுல போய் நீங்க சம்பாரிச்சு, நீங்க தொழில் செஞ்சு, இல்ல ஒரு வேலைக்கு போய் நான் சம்பாதிப்பேனா, நான் ஜெயிச்சிருவேனா, நான் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேனா அப்படிங்கிற கேள்வி நீங்க என்ன கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போனால், வெளிநாட்டில் நீங்க வேலை செஞ்சாலும் சரி, இல்லை பிசினஸ் பண்ணாலும் சரி, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் செஞ்சாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் சாதித்தே தீருவீர்கள். அப்ப நீங்க கடந்த காலத்துல அனுபவித்த கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சீங்க, எந்த அளவுக்கு மன வேதனையோடு இருக்கிறீங்க. அந்த மன வேதனை எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அதுல சம்பாரிச்சு சாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நீங்க சம்பாரிச்சு மனைவிக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுப்பீங்க. உங்க மக்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு முதலீடு செய்யறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்ப உங்க குழந்தைகள் பேர்ல ஏதாவது முதலீடு செய்யலாம். இது நல்ல மாதிரியா இருக்கும். அப்ப உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது, உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க மேல வரக்கூடாது, நீங்க நல்லா இருக்கக்கூடாது, நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது, நீங்க உயரக்கூடாது அப்படின்னு இந்த காத்துட்டு இருந்தவங்களுடைய மத்தியில நீங்க பார்க்க போனா தலையெடுத்து நல்ல சிறப்பாக வாழ்வதற்குண்டான நேரம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் 1ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அதே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் 11:57 காலையில இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது நடக்குது. அப்ப இந்த பெயர்ச்சியின் பலனாக இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷப ராசி ஆகப்பட்டது அந்த குரு சேர்க்கை ஏற்படுவதால், அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சுக்கிரனுடைய வீட்டுல பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. இது கோல்சார பிரகாரம் குருவும் சுக்கிரனும் இணையறாங்கன்னா தப்பு இல்லை. அதே சமயத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் இணைவதால் ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப இந்த கோடீஸ்வர யோகத்தினால கண்டிப்பாக ரிஷபராசியில பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த
குரு பெயர்ச்சினால என்ன பலன் ரிஷபராசி பெண்களுக்கும் ரிஷபராசி ஆண்களுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா, ரிஷபராசி பெண்களுக்காகப்பட்டது அவர்களுக்கு அணிகலன்கள், தங்கத்தால் ஆன அணிகலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சேரும். கடைசிக்கு 1 கிராம் தங்கமாவது வாங்கிடுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்க்க போனா அவங்களுக்கு இந்த ஆடை ஆபரணங்கள், இந்த தங்கத்தை போட்டு மகிழ்ச்சி அடைதல், இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்ப வந்து ஜென்ஸுக்கு எதுவுமே இல்லைங்களா சார் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அவங்க பாவங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி இல்லை. ஜென்ஸ் ஆகப்பட்டது அவங்க வந்து சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாதிப்பதற்கு தகுந்த ஒரு அமைப்பாகப்பட்டது உருவே இருக்குது. அப்ப கடந்த காலத்துல சோம்பேறித்தனமா இருந்தவங்க, ஒரு வேலையில பிடிப்பு இல்லாம இருந்தவங்க, ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வம் இல்லாம இருந்தவங்க, ஒரு பிசினஸ் செய்யலாங்கிற ஆர்வம் இல்லாம இருந்தவங்க, இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்வதற்கு அந்த ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்ப கடந்த 2-3 வருட காலங்களாகவே வேலை செஞ்சு பிசினஸ் செஞ்சு வேலைக்கு போய் அதுல திருப்தி அடைய முடியாமல், வேலையிலையும் வந்து பார்க்க போனா ஒரு நல்ல அவங்க திறமைக்கு தகுந்த முன்னேற்றம் இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கல, அது மட்டும் இல்லை அவங்கள வேலையில அவங்க உயர்வடையல, பிசினஸ்லயுமே என்ன செஞ்சாலும் அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை, எல்லாமே வந்து லாஸ், பிரச்சனை, இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்க வந்து டாப் லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கியே தீரும் அப்படிங்கிறதுல எந்த தடையுமே இல்லை. அப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பில்டிங் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கலாம். அது போக காய்கறி சம்பந்தப்பட்டது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, இந்த உணவு வகையில் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட அந்த பிசினஸ் செய்யறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இது போக ரியல் எஸ்டேட் பண்றவங்க, வேற துறைகள்ல இருக்கிறவங்க, இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறவங்க, இவங்களும் நல்ல பலனை அடையலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு நல்ல பாதையை காட்டக்கூடிய பெயர்ச்சியாகவே இது அமையும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செல்வாக்கா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தன் கணவன் கிட்ட இருந்து சில மாற்றங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த கணவர் மூலியமாக பெண்களுக்கு சில சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்ப அந்த பெண்களும் ஆரோக்கியத்தோடு உடம்புல நோய் இல்லாமல், அந்த கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு திருப்தியாக வாழக்கூடிய காலகட்டங்கிறது இப்ப வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஆண்களாகப்பட்டது சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் கடன் அடைப்பாங்க. இந்த கடனை அடைச்சாவே போதுமே, நம்மளுடைய கஷ்டங்கள் முக்காவாசி தீர்ந்த மாதிரி இல்லையா? அப்ப இந்த கடனை அடைச்சிட்டு அது போக புதுசா ஏதாவது செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணுவாங்க. அந்த புதுசா செய்யறதுக்கு முயற்சிகள் பண்ணினாலும் கண்டிப்பா அதுவும் நடக்கும், கடனையும் நீங்க அடைக்க முடியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நான் இந்த டயத்துல பிசினஸ் பண்ணலாமா, நாம வேற எதுலையாவது நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பிசினஸ் பண்ணுவதற்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். அப்ப இந்த காலகட்டத்தை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக பிசினஸ் பண்றவங்க பல மடங்கு ஆதாயத்தை சம்பாரிச்சு லாபத்தை சம்பாரிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பாகப்பட்டது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்குது. அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களாகப்பட்டது நிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய காலங்கள் வந்தாச்சு. அப்படி வேகமாக ஓடி நீங்க என்னென்ன முயற்சிகள் பண்றீங்களோ அந்த முயற்சிகளுக்கு உண்டான லாபத்தை சம்பாரிச்சு நீங்க வந்து உயர்வதற்குண்டான ஒரு டைம் ஆகப்பட்டது இப்ப வந்துருச்சு. அப்ப ரிஷபராசிக்காரங்களாகப்பட்டது நீங்க நினைச்சதை சாதிக்கலாம், நீங்க நினைச்சதை செய்யலாம். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கற்பனை செஞ்சு வச்சிருந்த அந்த தொழிலை இப்ப ஆரம்பிக்கலாம். அப்ப டோட்டலா உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. வேலைக்கு போறவங்களுக்கு சரி, அந்த வேலையில டென்ஷன் பிரச்சனை ப்ரமோஷன் இல்லை,
கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் நினைச்ச ரேஞ்சுக்கு வரல, நினைச்ச இடத்துக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்ல பொசிஷன் ஆகப்பட்டது வரும். வேலையில நல்ல திருப்தி இருக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து பல மனிதர்களுடைய தொடர்பு அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த மனிதர்களால அவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருந்து அவங்க உங்களோட பழகி அந்த தொடர்பு மூலியமாக நீங்க வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிட்டும். அது மட்டும் இல்லைங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்க வாழ்க்கையில இருந்த குறை தேரப்போகுது. என்ன குறைனா குழந்தை பாக்கியம். அப்ப அந்த குழந்தை பாக்கியம் எங்களுக்கு தடுங்கலாகுது, அந்த குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் ஆப்பட்டது உங்களுக்கு உருவாயே தீரும். அப்ப அந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற குறை கண்டிப்பாக தீரும். நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. இது போக இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அப்ப அந்த திருமண தடைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. அப்ப டோட்டலா உங்களுடைய வாழ்க்கையில கல்யாணம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு அந்த ஆசைப்பட்ட பெண் கூட பேசி அந்த திருமணத்துக்குங்கிறது நீங்க முடிவுங்கிறது பண்ணி அந்த பெற்றோர்களால் அந்த முடிவுங்கிறது நிச்சயிக்கப்பட்டு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அப்ப இது போக உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணலாம். இப்போ விசா கிடைக்காம இருக்குது, தடுங்கலாயிட்டு இருக்குதுன்னா இந்த பீரியட்ல அந்த விசாவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க எதிர்பார்த்த அந்த கண்ட்ரிக்கு போய் நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், நீங்க சந்தோஷமாக இருக்கலாம். இதே சமயத்துல பிரிந்தவர்கள் ஆணும் பொண்ணும் கடந்த காலத்துல நேர காலங்கள் சரியில்லை, சில சண்டை சச்சரவு பிரச்சனைகளால பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களாப்பட்டது ஒண்ணு சேருவதற்குண்டான நல்ல டைம் இப்ப வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்க சேர்ந்து நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க, நீங்க சந்தோஷமாக வாழ போறீங்க. இப்ப எல்லாருமே இந்த குரு பயிற்சி பலனை 2024 மே மாதம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த குரு பயிற்சி பலன் தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். அந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் 1ஆம் தேதி 11:57 கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு அதே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் பயிற்சி ஆறாங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆறாங்க. இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு பகவான் பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ரிஷபத்துக்கு வந்த அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்துக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரப்போறாங்க. அவங்களுடைய தலையெழுத்து மாறப்போகிறது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவானுடைய பயிற்சினால அவங்களுக்கு வந்து நல்ல தொழில்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த தொழிலை வந்து இதற்கு முன்னாண்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தும் அதுல ஜெயிக்க முடியாத தோல்வி அடைஞ்சு அதனால கடன் பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இது எனக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படியாவது விடுதலை ஆகுனா, நான் எப்படியாவது வெளியில வந்துருவேனா, இந்த குரு பயிற்சி எனக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை கொடுத்தே தீரும். சார் குரு 12ல இருக்கிறாரே, விரை செலவுகள் வருமே, கவலையே படாதீங்க. குரு வந்து விரைஸ்தானத்துல இருந்தாலும் அந்த குரு பகவான் யாருக்கும் கெடுதலை பண்ண மாட்டாரு, நல்லதை தான் பண்ணுவாரு. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு விரை செலவுகள் கொடுத்தாலும் அது சுப விரயமாக நம்ம மாத்திக்கலாம். அப்ப நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கலாம், ஒரு காது குத்தா ஒரு விசேஷமா அதை பண்ணி அழகு பார்க்கலாம். அப்ப நம்ம வந்து பார்க்க போனா இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாத்திக்கலாம். ஒரு கிரயம் பண்ணலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், இது மாதிரி மாத்திக்கலாம்.
ஒன்றும் கவலையப்படாதீங்க. இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குருனால உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் வராது. அதனுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதால், குரு பார்ப்பதால் உங்களுக்கு வந்து சொத்து, பூமி அதை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வண்டி வாகனங்கள் நீங்க வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. யாராருக்கு வீடு இல்லாம இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வீட்டை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில கொடுத்துட்டு போயிடும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறை இல்லாத வாழ்க்கை வாழலாம். நீங்க 10 வருஷமா 20 வருஷமா நான் ஒரு வீடு கட்டணும், நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், நான் சொந்த வீட்டுக்கு வருவேனா, இப்படியே நான் வாடகை கட்டியே வீணா போயிருவேனா அப்படின்னு நீங்க நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கலாம். அந்த வேதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த பெண்களாகப்பட்டது இப்ப நான் சொன்னேன், இந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி நல்ல சொகுசாக நல்ல செல்வாக்கான வாழ்க்கை வாழ போறாங்கன்னு சொல்லி. அப்போ ஆண்கள் நாங்க என்ன, எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க வந்து உழைப்பதற்கு தயாரிட்டீங்க. இப்ப இந்த காலகட்டத்துல உழைக்க வேண்டிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அதுல உழைச்சு அதுல சம்பாரிச்சு உங்களுடைய குடும்பத்தை அழகாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு நேர்காலங்கள் வந்தாச்சு. இப்ப மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருந்த சந்தோஷத்தையுமே அழிச்சிட்டு அந்த சந்தோஷத்தை இப்ப தேடிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க தேடக்கூடிய சந்தோஷமாகப்பட்டு இப்ப கிடைக்கும். அப்ப குடும்பத்துல ஆண் பெண் நீங்க சந்தோஷமாக வாழலாம். உங்களுடைய மக்களும் நீங்களும் நல்ல சந்தோஷமாக நல்ல திருப்தியாக வாழலாம். எந்த குறையுமே இல்லாமல் நீடிச்ச வாழ்க்கை வாழலாம். அதே சமயத்துல ஆண்கள் ஆப்பட்டது நீங்க இந்த பீரியட்ல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை. இப்ப இந்தியாவில் இருக்கிறீங்களோ வெளிநாட்டுல இருக்கிறீங்களோ அது முக்கியம் இல்லை. நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள், அந்த பிசினஸ்கள், நீங்க செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ், அதுல நீங்க கரெக்டா இருந்தாவே எல்லாமே சாதிச்ச மாதிரி தான். அப்ப அதுல எல்லாத்துலயுமே நீங்க கரெக்டா இருக்கக்கூடிய அந்த டைம் இப்ப வந்தாச்சு. அப்ப இதுக்கு முன்னாண்ட நீங்க எவ்வளவு கரெக்டா இருக்கும்னு நினைச்சாலும் இருக்க முடியாது. ஏதாவது ரூபத்துல ஸ்லிப் ஆயிருவீங்க, ஒரு குழப்பம் வந்துடும், நம்மளுக்கு வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா பிரச்சனை வந்துடும். இது மாதிரிலாம் உங்களுக்கு தடைகள் வந்து இருந்தது. இந்த காலகட்டத்துல அந்த தடைகள் இல்லாத வாழ்க்கை, நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்குண்டான வாய்ப்பு. அப்ப நீங்க எதிர்பார்த்த காரியங்களாகப்பட்ட உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுக்கு வந்து நட்பு, அப்ப வந்து நீங்க பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு கூட சேரக்கூடிய நட்பு, அப்போ அவங்க வந்து பார்க்க போனா அவங்க மூலியமாக ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சேர்க்கைனாலையும் உங்களுக்கு வந்து யாரோ ஒரு ரூபத்துல அறிமுகத்தினாலையும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு நீங்க வாழ்க்கையில நல்ல நன்மைக்கு வரக்கூடிய அந்தஸ்து வந்தாச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல வெளிநாடு போறவங்க போகலாம், வெளிநாட்டுல பிசினஸ் பண்றவங்க பண்ணலாம். வெளிநாட்டுல எனக்கு எதுவுமே அமையல, எனக்கு திருப்தி இல்லை, இந்தியா வந்துடுறேன்னு நினைச்சாலும் வந்து இங்கேயுமே நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இல்ல நான் அங்கேயே இருந்து சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்துல தன்னை போல உங்களுடைய முடிவுகள் மாறும். உங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க இழந்ததை அடைய போறீங்க. அதே சமயத்துல உங்களுக்குன்னு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். நான் இந்த வருஷம் பிறந்துச்சுன்னா, இந்த குரு பயிற்சி வந்துச்சுன்னா நான் இது எல்லாமே செய்யணும், இது எல்லாமே செஞ்சு நான் சாதிக்கணும், நான் சம்பாதிக்கணும், இதெல்லாமே செஞ்சு நான் நல்ல நிலைமைக்கு வந்துருவேனா அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசியில பிறந்தவங்க இந்த பீரியட்ல நீங்க தான் கலக்க போறீங்க. நீங்க களத்துல இறங்கி நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகிறது. அதை வந்து பார்க்க போன யார் நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடாது, யார் நீங்க கஷ்டத்திலே இருக்கணும், நீங்க தலை எடுக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. அவங்க எல்லாமே மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய அந்த மாற்றங்கள் ஆப்பட்டது அவங்களை வந்து பார்க்க போனா யோசனை பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு நீங்க ஒரு நல்ல வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பான். இந்த குரு பயிற்சிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்துருக்கள் நாசமா போவாங்க, சத்துருக்கள் உங்க வழியில வரமாட்டாங்க. அப்ப அந்த சத்துருக்கள் இல்லைனாவே நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க ரோகம், அதாவது வந்து இந்த பிணி பீடைகள் இல்லாத வாழ்க்கை வாழ போறீங்க. இந்த குருடைய அனுகிரகத்தினால, இந்த குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பிணி பீடை ரோகம்
உடம்புல கஷ்டங்கள் எதுவுமே இல்லாத வாழ்க்கை வாழ போறீங்க. அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு விடுறதுல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களே நல்லா இருப்பீங்க. நீங்க பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இன்னைக்கு எல்லாருமே இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பலன் தான் இப்ப சொல்ல போறோம். 2024 மே மாசம் 1ஆம் தேதி காலையில 11:57 மேசத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு அதே கிருத்திகை நட்சத்திரத்துல குரு பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப இந்த காலகட்டமாகப்பட்டது நம்மளுடைய கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். கடகராசி, கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அற்புதமா இருக்குங்க. வீடே குதூகலமாக இருக்கும். வீடே சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குரு பெயர்ச்சி தான் இப்ப நடக்க போகுது. அப்ப அந்த குரு பெயர்ச்சி கடகராசியில பிறந்த ஒருத்தர்னால அந்த குடும்பமே சந்தோஷ கடலில் மிதக்க போகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கஷ்டமே இல்லாத வாழ்க்கை, வாழ்க்கையில கஷ்டத்தையே சொல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த கஷ்டத்தை எல்லாமே மறந்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடக ராசியில கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 11ஆம் இடத்தில் குரு வருவது அவ்வளவு சிறப்பு. அப்ப இந்த குரு பெயர்ச்சினால கடகராசியுடைய முகத்திலே ஒரு நல்ல கலவரும். 10 பேர் 50 பேர் இருக்கிற இடத்துல அந்த கடகராசிக்காரர் இருந்தாவே தனியா தெரிவாங்க. அந்த அளவுக்கு ஒரு செலுசிலிப்பு, ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல சம்பாரிச்சு தான் நினைச்சதெல்லாம் நடந்து ஒரு நல்ல குரோத் வந்துட்டு இருந்தா அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? ஒரு கலகலன்னு இருக்கும் இல்லையா? அப்போ வந்து 10 பேர் இருக்கிற இடத்துல அந்த கடகராசிக்காரர் இருந்தாவே தனியா தெரிவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பல வருஷம் ஆச்சு. நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல நிம்மதி, ஒரு நல்ல வளர்ச்சி, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குது, நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்ப வரப்போகுது. அந்த வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. அப்ப கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. அப்ப உங்க வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே மறந்து இது எல்லாத்திலிருந்து விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு. அப்ப இந்த டயத்துல நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் செய்யலாம், ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கு போகலாம். அப்ப பிசினஸ் பண்றவங்க, வேலைக்கு போறவங்க இது மாதிரி இருக்கும். இந்த பிசினஸ் பண்றவங்களாகப்பட்டது பில்டிங் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் இதுல தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுபோக உணவுப் பொருட்கள், இந்த தானியம் சம்பந்தப்பட்டது, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பாக நல்ல நன்மைக்கு வருவீங்க. அதுபோக ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க போனா வேற டைப் ஆஃப் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுலயே போலாம்னு நினைப்பாங்க. தாராளமாக போகலாம். அப்படி போனாலும் அதுலயுமே நீங்க சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அப்போ அந்த விஷயத்துல நீங்க இறங்கி அதுல சம்பாரிச்சு சாதிக்க போறீங்க. அப்ப இதுவரைக்கும் வந்து உங்களை மோசமான நிலைமையில பார்த்தவங்க, இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டான், நீ எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சவங்க, இவனுக்கு வந்து பார்க்க போனா இப்படித்தான் வேணும், நீங்க கீழே விழுந்தா கூட கைகட்டி சிரிச்சாங்க. அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் தலை எடுத்து தலை நிமிர்ந்து ஒரு செல்வாக்க வாழ போறீங்க, ஒரு செல்வந்தராக வரப்போறீங்க, பல கோடிகளை சம்பாதிக்க போறீங்க, இது உறுதி. அதே சமயத்துல இப்ப வந்து குரு பகவான் ஆகப்பட்டது சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க.
அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் இணைவது, குருவும் சுக்கிரனும் பகையை நீங்க நினைக்கலாம். கோல்சாரத்துக்கு அது பிரச்சனை இல்லை. அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் ஆப்பட்டது இணைவது ஒரு கோடீஸ்வர யோகம். அப்ப அந்த கோடீஸ்வர யோகத்தால் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது. தாராளமாக நீங்க சந்தோஷமாக உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டியது சேர வேண்டியது யார் தடுத்தாலும் நிக்காது. அந்த அளவுக்கு சிறப்பாக சேரும். அப்ப இந்த சேர்க்கையினால நீங்க நல்லா இருக்க போறீங்க, நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உறவுக்காரங்க, இவங்களுக்கு மத்தியில நீங்க நல்லதொரு வாழ்க்கை வாழ்வீங்க. அவங்களுக்கு முன்னாண்ட நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க. இது போக உங்களுடைய மக்கள், உங்களுடைய குழந்தையினால் நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்க மக்கள் தலையெடுத்து நல்ல படிப்பு படிப்பாங்க, அதுல நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. இல்ல அவங்க ஒரு 10th படிக்கிறாங்க, இல்ல காலேஜ் படிக்கிறாங்க, அதுல தேர்ச்சி பெறாங்க, அதுல சந்தோஷம் கிடைக்கும். அவங்க வேலைக்கு எதிர்பார்த்து நல்ல வேலை கிடைக்குது, இதன் மூலியமா உங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அப்ப பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்புனால கண்டிப்பாக கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க ஒண்ணு சேருவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு அருமையான அற்புதமான டைம் உங்களுக்கு வந்தாச்சு. உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பிரகாசமாக ஒரு எழுச்சியாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பீரியட் உங்களுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த 2024ல நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க. உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது, நீங்களும் சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கு கவலைகள் அப்படி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான நேரங்கள் வந்தாச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகணுமா, தாராளமாக போகலாம். விஷா பிரச்சனையா இருக்குதா, அது எல்லாமே தீரும். அந்த பிரச்சனை இல்லாம இப்ப சூழ்நிலை உருவாகும். இப்ப வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணலாம், வெளிநாட்டுல வேலைக்கு சேரலாம். உங்களுக்கு ப்ரமோஷன் வரும், டபுள் ப்ரமோஷன் வரும். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அந்த அளவுக்கு வேலையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு வேலையில கஷ்டப்பட்டு இன்னைக்கு சங்கடப்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம அந்த வேலையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல, அது எல்லாமே இப்ப கண்டிப்பாக வரும். ஒரு நல்லது நடக்க போகுது. அந்த நல்ல விஷயத்துக்கு காத்துட்டு இருங்க. கடக லக்னக்காரங்களே, கடக ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எழுச்சி, ஒரு ஏற்றம், ஒரு உயர்வு இந்த பீரியட்ல நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்க, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கிறேன். இந்த மே மாசம் குரு பயிற்சி ஆகுதுன்னா அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பலன்கள் ஆகப்பட்டது கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. எல்லாருமே இந்த 2024 மே மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சியை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த குரு பயிற்சி பலனை தான் இப்ப நம்ம சொல்றோம். மே மாதம் 1ஆம் தேதி 11:57 AM, அந்த 11:57 மேசத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்தில இருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சியே வர்றாங்க. அப்போ காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி வருவது டோட்டல் எல்லா ராசிக்காருக்குமே நல்லதுதான். இப்ப இந்த 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும்? 10ஆம் இடம் குரு பயிற்சி. 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு எல்லாரும் நாம் சொல்லி கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய பதவி பறி போகாது. 10ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா இடம் விட்டு இடம் மாறி போய் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும், ஊர் மாற்றங்கள் கிடைக்கும், வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலையில கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக, கொஞ்சம் சுறுசுறுப்பாக, 4 பக்கமும் கண்ணு வச்சுட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். இல்லைன்னா செய்யாத தப்புக்கு தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பார்க்க போன வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள்,
தேவையில்லாத குழப்பங்கள் இது வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அப்ப அதற்கு இடம் கொடுக்காமல் உங்களுடைய கண்ணு பூராம, உங்களுடைய மைண்ட் பூராம அந்த வேலையில இருந்ததுன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்துல பிசினஸ் பண்றவங்க, அப்ப எந்த பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பிசினஸ்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அப்ப அந்த பிசினஸ்ல அடுத்தவங்களை நம்புறதோ, அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் போடுறதோ, இல்ல அந்த பிசினஸ இவங்க பார்த்துக்குவாங்க அப்படி இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாம வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறதோ, அந்த பிசினஸ்ல பார்க்க நம்ம கொஞ்சம் அக்கறை இல்லாமல் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதோ இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேண்டாம். அப்ப இந்த பீரியட்ல உங்ககிட்ட 10 பேர் 20 பேர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தீவிரமாக கண்காணிங்க. அவங்களுக்கு கரெக்டான வேலையை கொடுங்க. அவங்க கரெக்டா வேலை செய்யறீங்களான்னு பாருங்க. இல்லைன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களை ஓபி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இதனால உங்களுக்கு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய பெரிய உங்களுடைய பிசினஸுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அதில் நீங்களே இருந்து நீங்களே டைரக்டா பேசி அதை முடிச்சுக்கோங்க. இப்படி செய்யறதா கண்டிப்பாக நல்லது. அப்ப வேலையில பிரச்சனை வராது. அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானத்திலையும் பிரச்சனை வராது. எப்படியும் நீங்க வருமானத்தை சம்பாரிச்சு அந்த வருமானத்தின் மூலியமாக கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. இது போக சிம்ம ராசியில பிறந்த பெண்கள் இவங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் ஆப்பட்ட சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்து அந்த குடும்பத்தையே சந்தோஷமாகவும் வச்சுக்குவாங்க. அதற்கு பார்க்க போனா ஆண்கள் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக அவர்களை நல்லா பார்த்துக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க அவங்களை நல்லா பார்த்துக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதுபோக அவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், நீங்க நகை நெக்லஸ் கண்டிப்பா வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்க மனசுக்கே அது வரும். நீங்க அன்போடு சந்தோஷமாக பாசத்தோடு வாங்கி கொடுப்பீங்க. இதை எல்லாமே ஏத்துக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாகவும் கூட இருப்பாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு திருப்திங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய மக்களாகப்பட்டது நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, இல்லைன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படி எழுதினாலும் அவங்களுக்கு பார்க்க போனா இந்த காலகட்டத்துல ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அப்ப இதையெல்லாமே பார்த்து நீங்க சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்க, சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த சமயத்துல நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் என்னன்னா, இந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம். அப்ப ஏதாவது வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறத விட அவங்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வாங்கி கொடுப்பது நல்ல விஷயம். அதே சமயத்துல அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். இப்போ அவங்க மேல கொஞ்சம் கேர் எடுத்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் நாம தான தர்மங்கள் செய்வதில் நல்ல விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும். மொழியோ கண்டிப்பா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. அது போக நீங்களும் உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை உங்களை தேடி வரவங்களுக்கும் தாராளமாக செய்யலாம். இது தப்பு நடக்காது. எல்லாருமே குரு பயிற்சி பலனை எதிர்பார்த்து ஆவலோடு இருக்கிறீங்க, எனக்கு நல்லா தெரியும். அந்த பலனைத்தான் இப்ப நாம சொல்ல போறோம். அதாவது அந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மே மாசம் 1ஆம் தேதி 11:57 காலையில கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த ரிஷபத்துக்கு அந்த குரு பகவான் வர்றாங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன்கள் ஆகப்பட்டது எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும். அதுல ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் அதிகமா நல்லா இருக்கும். அப்ப இந்த காலகட்டம் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட் எப்படி இருக்கும், இதைத்தான் இப்ப நாம் பார்க்க போறோம். அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறது. இந்த கன்னி ராசிக்காரங்களால அவங்களுடைய குடும்பமே களை கட்ட போகிறது. ஒரு சந்தோஷமாக ஒரு தன்னிறைவோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க.
ஏன் சொல்றேன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களாகப்பட்டது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வெளியில காட்டுறது இல்லை, எவ்வளவு சந்தோஷங்கள் வந்தாலும் பெருசா வெளியில காட்டுறது இல்லை. அப்ப அந்த கஷ்டத்தையும் உள்ளடக்கியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு பார்க்க போனா முயற்சி பண்ணணும்னு நினைச்சா இந்த 6 மாத காலமும் இந்த 1 வருட காலமும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன பிசினஸ் செய்ய போறேன்னு இது வரைக்கும் தெரியல. அப்போ எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றாங்க, அதை போய் பாக்குறாங்க, அதை போய் பாக்குறாங்க, இதை போய் பாக்குறாங்க, எல்லாமே போய் பாக்குறாங்க இல்லையோ, அது எது செய்வது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களால வர முடியல. அது போக ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, அதுவும் சரியா அமையல. அப்ப இன்னைக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கலாம், ஆனா நல்லா இல்லை. அதே சமயத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களும் சரி, இந்த வேலையில இருந்து நம்ம வெளியில ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற வெறியோட அந்த பிசினஸை தேடிட்டு இருப்பாங்க. அந்த பிசினஸ்ங்கிறது என்ன பிசினஸ் செய்யறது அப்படிங்கிறதே அவங்க மைண்டுக்கு வராது. அப்போ அந்த பிசினஸ்லயுமே குழப்பம், என்ன பிசினஸ் செய்யறதுங்கிறதே தெரியல. எல்லா விஷயத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அது இது பார்க்க போனா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்குமே எந்த பிசினஸ் செய்யறது அப்படின்னு தெரியாமையே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு வேலைக்கு போறவங்க, இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதுல அவங்க அவங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கறாங்க, அது கிடைக்கல. அப்ப அந்த வேலையிலுமே ஒரு திருப்தி இல்லை. அப்ப இந்த இடத்த விட்டு நம்ம வெளி இடத்துக்கு போகலாம், வேற கம்பெனிக்கு போகலாம், வேற பொசிஷனுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் அதுவுமே அவங்களுக்கு அமையல. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த குரு பயிற்சினால கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கிறது வந்தாச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல அந்த குரு பகவானும் அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒண்ணு சேர்றாங்க. அந்த சுக்கிரனுடைய வீட்டுல தான் குரு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாதே சார் இப்படி நீங்க நினைக்கலாம். ஆனால் இந்த கோல்சார பலன்கள் பார்க்க போனா அந்த குருவும் சுக்கிரனும் சேருவது எந்த தோஷமும் இல்லை. அதே சமயத்தில் அந்த குருவும் சுக்கிரனும் சேருவதால் கோடீஸ்வர யோகம். அப்ப இந்த கோடீஸ்வர யோகம் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சே தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசியில பிறந்த ஒவ்வொருத்தரும், கன்னி லக்னத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். இந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி 5ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியவே பார்க்கிறாரு. அப்ப அந்த ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் போயிடும். எதையுமே இன்னைக்கு இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் போயிடும். இப்பவே செய்யணும், இது உடனே செய்யணும், இந்த ரிசல்ட் உடனே பார்க்கணும் எண்ணங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். கடந்த காலங்கள்ல நீங்க தள்ளி போட்டது, நீங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் செஞ்ச விஷயங்கள் ஆகப்பட்டது இன்னைக்கு நிறைய சேர்ந்து அதனால சோம்பேறித்தனம் உங்களுடைய உயர்வையும் உங்களுடைய திறமையையும் எல்லாத்தையுமே பார்க்க போனா பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையறதுக்கு விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல, இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க வளர்வீங்க, நீங்க சாதிப்பீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க நினைச்ச தொழிலை செய்வீங்க, நீங்க நினைச்ச இடத்துக்கு கண்டிப்பா வருவீங்க. அப்படிங்கிறதா இந்த குரு பயிற்சியுடைய பலன். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களாப்பட்டது தன்னுக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போக தனக்கு திருமண வயசு வந்துமே ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துமே, ஒரு பொண்ணு இல்ல, 10 பொண்ணு இல்ல, 20 பொண்ணு இல்ல, எத்தனை பொண்ணு பார்த்தாலும் செட் ஆகாம இருக்குது. அப்ப இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணியிருந்தாலுமே அதுவும் சிறப்பா வரல. அப்ப அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல அது ஏதோ ஒரு பத்தில கட்டாயிரு. அப்ப அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இந்த பீரியட்ல நீங்க பொண்ணு பார்த்தால் அந்த பொண்ணு கண்டிப்பாக செட் ஆகும், நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்போ உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், கல்யாண வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அது போக பிரிந்த குடும்பங்கள், அதாவது கன்னிராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க தான், ஏதாவது ஒரு நேர காலம் கெட்டு போச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில கணவனும் மனைவியும் சண்டை சச்சரவுகள் வாதங்கள் அது முத்தி போய் பிரியக்கூடிய டைம் வந்துருச்சு. அப்ப அது பிரிந்தவர்கள் சேர்வதற்குண்டான ஒரு நேர காலங்கள் வருமா? கண்டிப்பா அந்த நேர காலம் இப்ப வந்தாச்சு. அப்ப டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் அந்த டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் ரெண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து நல்ல வாழ்க்கையை
நிற்பதற்குண்டான காலகட்டம் இப்போ வந்தாச்சு. கன்னிராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அது போக கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தையே இல்லாமல் 5 வருஷமாக 3 வருஷமாக 10 வருஷமாக குழந்தையே இல்லாம எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க வேணா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எழுதுங்க, இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கலன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அப்போ உங்களுக்கு பார்க்க போனா கடந்த காலங்களில் இருந்த அந்த குறைபாடுகள் இல்லாத வாழ்க்கை இந்த காலகட்டத்திலிருந்து நீங்க வாழ போறீங்க. அப்ப அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. அதற்குண்டான முயற்சிகள் நீங்க பண்ணுங்க. மருத்துவ ரீதியாகவும் இயற்கையாகவும் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு 100க்கு 100% இருக்குது. இது போக உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டுல போய் வேலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு தேடி வருது. அப்ப கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அந்த கவலைகள் மறைஞ்சு தான் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சு அதுல சம்பாரிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல வந்தாச்சு. நீங்க நல்லா இருப்பீங்க, இது உறுதி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எதற்கும் நீங்க பார்க்க போனா உங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுருங்க. நீங்க சம்பாதிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நீங்க வெளிநாடு போக போறீங்க, வெளிநாட்டில் சம்பாதிக்க போறீங்க, அப்படிங்கிற எல்லா விதமான அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த ரிஷபத்துக்கு பயிற்சி வரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசியில இதற்கு முன்னதாக 7ஆம் இடத்துல குரு இருந்தாங்க. அந்த 7ஆம் இடத்துல குரு இருப்பது நல்லது தானே, நல்ல பலன்கள் கொடுக்கணும் இல்லையா? அதன் மூலியமாக நம்ம வளரணும் இல்லையா, வளர்ச்சி அடையணும் இல்லையா? கண்டிப்பாக ஒருத்தருக்கு 7ஆம் இடத்தில் குரு வந்தால் அது 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்க்கும். அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் அந்த ராசிக்காரங்களாகப்பட்டது வளர்ந்து நல்ல செல்வாக்கா செழிப்பா இருப்பாங்க. ஆனா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 7ல் இருந்த குரு பகவான் ஆகப்பட்டது ராகுவுடைய பிடியில் இருந்தாங்க. அப்ப அந்த ராகுவுடைய பிடியில் இருக்கும்போது அந்த குரு பகவானுடைய பலன் கண்டிப்பா கிடைக்கல. அப்ப கொஞ்ச காலம் ஆகப்பட்டது வக்ர கதியில் இருந்தாங்க, அதுவும் திருப்தியாக இல்லை. அப்ப டோட்டலா அந்த 7ஆம் இடத்துல இருந்து நல்லதை செய்ய வேண்டிய குரு பகவான் இவங்களுக்கு பார்க்க போனா கிட்டத்தட்ட 8-9 மாச காலங்கள் ஆகப்பட்டது நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப லாஸ்ட் 2 மாசம் மட்டும்தான் நல்லது செஞ்சிருப்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுது. அப்ப 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகுது. நம்மளுக்கு அந்த குரு பலன் இல்லையா? நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுங்கலாகுமா? நாம நல்ல நிலைமைக்கு வரமாட்டோமா? இப்படிங்கிற குழப்பத்தோட நிறைய பேர் இருக்கிறீங்க. துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி ஆனாலும் அது பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது 12ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப அந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா அந்த 12ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவானை குரு பார்க்கிறதுனால கண்டிப்பாக அந்த கேதுவால் வரக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள், நம்மளுக்கு பார்க்க போனா வரக்கூடிய தடைகள், அந்த கேது பகவான் 12ல இருந்து நம்மளுக்கு விரைய செலவுகளை கொடுத்தாரு, பல தடைகளை கொடுத்தாரு. அந்த தடைகளை போக்கும். அதே சமயத்துல இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா அயன சயன போகஸ்தானம். அப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். கணவனும் மனைவியும் சந்தோஷமாக தாம்பத்திய வாழ்க்கையில் திருப்தியாக ஒரு மன நிம்மதியோடு வாழுவாங்க. இது மட்டும் இல்ல, துலாம் ராசிக்காரங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு கடந்த காலங்களில் திட்டம் போட்டு அவங்களுக்கு சரியா வரல. சினி ஃபீல்டில் சம்பாதிக்கணும், அதே சமயத்துல ஒரு கேமராமேன், ஒரு எழுத்தாளர், ஒரு பாட்டு பாடுறவங்க, ஒரு படம் தயாரிப்பாளர்,
இவங்க எல்லாருமே துலாம் ராசியில பிறந்தவங்கள தான் அதிகமா இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சி அடையாமல் குழப்பத்துல, கஷ்டத்துல, இது நடக்குமா நடக்காதா, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, இந்த படத்துல இவ்வளவு பணம் போட்டுக்கிறோம், நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா, இப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பாக இந்த வருடத்தில் இந்த இந்த துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது 8ஆம் இடத்துல குரு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடத்தை பாக்குறாங்க அந்த குரு பகவான். அந்த 12ஆம் இடத்துல அந்த கேது கொடுக்கக்கூடிய இன்னல்கள் இருந்து நீங்க தப்பிக்கிறீங்க. 2ஆம் இடத்தை பாக்குறாங்க உங்க குடும்பஸ்தானத்தை. அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், குடும்ப சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம எங்கேயாவது வெளியில ஒரு பிசினஸ்க்கோ நம்ம வேலை விஷயமாவோ போயிட்டு வர்றோம், வீட்டுக்கு வந்தா அந்த மனைவியுடைய அந்த வரவேற்பு அந்த இன்முகத்தோடு இருந்தா தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். அப்ப வீட்டுக்கு வந்தா மனைவி நம்ம கூட பேசாம, நீங்களும் மனைவி பேசிக்காம ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்ப அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது தீர்ந்து கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவானுடைய வீடு. அந்த 4ஆம் இடம் என்பது என்னன்னா சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பூமி சேர்க்கை, அப்ப நீங்க சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள், அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சொத்து இந்த பீரியட்ல அமைஞ்சு தீரும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில புதிய வண்டி வாகனங்கள், நீங்க பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டியா எடுத்துக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சொத்து வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, ஒரு இடத்தை வித்துட்டு வேற இடம் வாங்குவீங்க. அப்ப இதனால் விற்க முடியாத இடமாக இருந்தா கூட இந்த பீரியட்ல விற்க முடியும், வித்து கடனை கட்ட முடியும், உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியில வர முடியும். கண்டிப்பாக இது நடக்கும். இது போக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. இப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்ப திடீர் அதிர்ஷ்டம் என்னன்னா உங்களுக்கு பார்க்கணும் திடீர் பணம், திடீர் முன்னேற்றம். அப்போ எதிர்பாராத வகையில நம்மளுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பல லட்சங்கள் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த ராகு பகவான் கொடுப்பாரு. அப்ப அந்த ராகு பகவானான கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறப்போகுது. அப்ப அந்த வாழ்க்கை தரம் மாறி நீங்க செல்வந்தராக வளர்ந்து இடம், பூமி, காரு, பங்களா அப்படின்னு பார்க்க போனா நீங்க எல்லாத்தையுமே வாங்கி அனுபவிக்க போறீங்க. அதற்குண்டான நேர காலத்துல தான் இப்ப இருக்கிறீங்க. தயவு செய்து எந்த ரூபத்திலையும் துலாம் ராசிக்காரங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. அது போக துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான். அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பா கெடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு துணையாக இருந்து அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஆட்சியாக இருப்பது யோகம். அப்ப அந்த யோகத்தின் அடிப்படையில அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழில் விஷயத்துல நல்ல திருப்தியை கொடுக்கும். ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு வேலையாட்கள் நிற்பதுல, வேலையாட்கள் உங்களுக்கு பார்க்க போனா நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுக்கறதுல ஒரு ஆதரவு கொடுக்கும். அப்ப இது மாதிரி ஆதரவாகப்பட்டது சனி பகவானால கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப துலாம் ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது எந்த ரூபத்திலையும் நீங்க தோத்து போக மாட்டீங்க. அதே சமயத்துல துலாம் ராசியில பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ், இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டத்துல அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய திங்கிங்ஸ், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய மூலதனம், இது எல்லாமே பார்க்க போனீங்கன்னா ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய மூளை, அறிவு, அந்த திங்கிங்ஸ் அது மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி அறிவு, திறமை செயல்படும் போது நீங்க பார்க்க போனா சீனியர் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞனை போல் செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நீங்க எந்த பிசினஸ் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம், யாருக்கு வேணா நீங்க ஒரு பிசினஸ் ஐடியாவை சொல்லலாம். அதே சமயத்துல உங்களுடைய பிசினஸ்லயே நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. அப்ப துலாம் ராசிக்காரங்களே, துலாம் ராசியில் பிறந்த பெண்கள், ஆண்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதே சமயத்துல துலாம் ராசியில பிறந்த பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக நகை, இது வந்து பார்க்க போனா நீங்க ஆசைப்பட்ட நகையை வாங்கலாம். ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கம்மல் எடுக்கிறீங்களா, அது நீங்க வந்து பார்க்க போனா இதுக்கு முன்னாடி எடுக்க முடியாம இருந்திருக்கலாம், இப்ப எடுக்க முடியும். அப்போ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தங்கம் அமையும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த குரு பகவான் ஆப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது, அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மே மாசம் 1ஆம் தேதி 11:57 காலையில மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. அப்ப இந்த விருச்சக ராசிக்கு ஆப்பட்டது 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்துக்கு போறாங்க. அந்த 7ஆம் இடத்துக்கு போவதே விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான யோகம். அந்த 7ஆம் இடத்துக்கு அந்த குரு போறாருன்னா அந்த குரு 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியவே பார்ப்பாரு, விருச்சிக ராசி. அப்ப ராசியை குரு பார்ப்பதால் உங்களுடைய ராசிக்கு இதற்கு முன்னாண்ட 6ஆம் இடத்துல இருந்து பல பீடைகளையும் பல கஷ்டங்களையும் பல கடன்களையும் பல சத்துருக்களையும் உருவாக்கிய அந்த குரு பகவான் இப்ப 7ஆம் இடத்துக்கு போறார். இவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு பல ரூபத்திலையும், அதாவது இப்ப 4 திசைகள் இருக்குன்னா அந்த 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையை தான் கொடுத்துச்சு. ஒரு பக்கம் கடன் வந்துச்சு, ஒரு பக்கம் நோய் வந்துச்சு, ஒரு பக்கம் குடும்பத்துல சரியில்லை, ஒரு பக்கம் மக்கள் மூலியமாக சரியில்லை, ஒரு பக்கம் தொழில் சரியில்லை. அப்ப எல்லா விதத்திலையுமே கஷ்டப்பட்டு நம்ம கடன்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாமல், ஒரு தொழிலை நடத்த முடியாமல் பல தடுங்கல் பட்டு எப்படா இதிலிருந்து தப்பிக்கிறது, எப்படி இதிலிருந்து நம்ம மீண்டு வருவது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டம் வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. அப்ப அந்த 7ஆம் இடத்துல வந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியே பாக்குறாங்க. அது போக உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பாக்குறாங்க. அப்ப உங்க ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு வந்து ஒரு யானை பலம் வந்த மாதிரி. ஏன்னா இப்ப வந்து இந்த குரு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சக்திகளை எல்லாத்தையுமே முடக்கிருச்சு. அப்ப அந்த முடக்கி நீங்க எந்திரிக்கிறதுக்கு வலுவில்லாமல் அப்படியே சுருண்டு கிடக்குறீங்க. இந்த சமயத்துல அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது உங்களை அறியாத ஒரு பலம், அந்த பலத்தின் மூலியமாக நீங்க எழுந்திருச்சு நீங்க தைரியமாக உங்களுடைய வேலைகளை, நீங்க செய்யக்கூடிய பிசினஸை கண்டிப்பாக இப்ப திறம்பட செய்ய போறீங்க. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒரு கெட்டிக்காரனாக வாழ போறீங்க, எல்லா விஷயத்திலையும் சாதிக்க போறீங்க, எதுல எடுத்தாலும் நம்பர் 1 வர போறீங்க. இது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்ப விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து வெளிநாடு போகணும், பிசினஸ் பண்ணணும், நம்ம வெளிநாட்டுல சம்பாதிக்கணும், இங்க வந்து சொத்து வாங்கணும், இங்க நம்ம செல்வாக்கா செல்வந்தரா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ணி நிறைய தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போவீங்க, உங்க பிசினஸை பண்ணுவீங்க, அதுல லட்சம் கோடிகளை சம்பாதிப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய கடனை அடைப்பீங்க, நீங்க செல்வந்தரா வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது போக வேலை விஷயத்துக்கோசரம் வெளிநாடு போறவங்க தாராளமாக இந்த பீரியட்ல வெளிநாடு போகலாம். இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்தே உங்களுக்கு கால் வரும். இப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க சொல்லி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இருந்தா சொல்லு, இல்லை இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இது பிடிக்கல, நான் வெளிநாடு வர்ற மாதிரி இருக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சிருந்து கடந்த காலங்களில் அது வேலைக்கு வரல. அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இது போக படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு வந்து வெளிநாட்டில்
தான் ஆசைப்பட்ட கல்லூரிகள்ல தான் ஆசைப்பட்ட படிப்பு கண்டிப்பா அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அப்ப இந்த காலகட்டத்துல படிப்பு முடிச்சுட்டு தயாராக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்டதே கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே சமயத்துல இந்தியால நீங்க எந்த காலேஜ் ஆசைப்பட்டாலும், எந்த ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தைரியமாக இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில பட்டுட்டு இருந்த, அவங்க சேர்த்து வச்சிருந்த கஷ்டங்கள், பட்டுட்டு இருந்த கஷ்டங்கள், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, அவங்க குடும்பத்துல அந்த சந்தோஷத்தை இழந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது போக நோயினால அந்த நோயும் அவங்களுக்கு தீராமல் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வைத்தியம் பார்த்து பார்த்து சலிச்சு போய் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பீரியட்ல நோயினால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பா தீரும். அந்த 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு பார்க்க போனா அந்த நோய் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எங்கேயாவது வைத்தியம் பார்த்தாலுமே அந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு வெகுவாக குறையும். அதே சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் கண்டிப்பாக வளரும். கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கல, இது மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒத்து போய் ஒருத்தரை அனுசரிச்சு புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது போக இன்னைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரிவுங்கிறது சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிஞ்சிருக்கலாம். இன்னொரு பிரிவுங்கிறது வேலை விஷயமாக. இப்ப இங்கிருந்து சென்னையில ஒர்க் பண்றாரு கணவர், அவங்க இங்க ஈரோட்டில் இருக்கலாம். அப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 எல்லாமே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலனாகப்பட்டது நல்ல பலன் தான் இருக்குது, கெட்ட பலன் இல்லை. அப்ப இந்த நல்ல பலன் காரணமாக விருச்சக ராசியில உள்ளவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. உங்களுடைய துணிச்சலுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுக்கு திறமைக்கு உண்டான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ, என்ன சம்பாதிக்கும்னு நினைக்கிறீங்களோ அது உருவாகும். உங்களுடைய தாய் தாப்பனை நல்லா பார்த்துக்கணும், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள வச்சிருக்கணும். இல்ல நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்ம தாய் தாப்பனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது ஒர்க் அவுட் ஆகும். அப்ப விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, கஷ்டமே தெரியாத வாழ்க்கை, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. என்ஜாய் பண்ணுங்க விருச்சிக ராசிக்காரங்களே. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது என்பதை தான் இப்ப பார்க்க போறோம். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆறாங்க. மே மாசம் 1ஆம் தேதி 11:57 காலையில பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரா, கெட்ட பலனை கொடுப்பாரா, இதைத்தான் பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு இதற்கு முன்னாண்ட 5ஆம் இடத்துல குரு இருந்தார். அப்ப 5ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்தில் குரு வருவது கெஞ்சினாலும் குரு வருவது 5ஆம் இடத்துக்கு வருவது யாருக்கும் கிடைக்காது. அப்ப அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைத்த அமைப்பின் பிரகாரம் அந்த 5ல குரு சகல விதமான பாக்கியத்தையும் அவங்க அனுபவிச்சாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு 7 சனி விரகண காலத்தோடு அந்த 5ஆம் இடத்துக்கு குரு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துச்சு. இடையில குரு வக்கரத்துல இருந்தாங்க, அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ராகுடைய பிடியில் இருந்தாங்க, அப்ப கொஞ்சம் சிக்கல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க இந்த 7 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு சிலர் ஆகப்பட்டது அந்த 7 சனி முடிஞ்சாலுமே இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் சிறப்பு இருக்காது, நல்ல பலனை கொடுத்திருக்காது, கெட்ட பலனை கொடுத்திருக்கும். அதனாலதான் இன்னுமே ஒரு சில தனுசு ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது
இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா அவங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுட்டு அவங்க செயல்படுவது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அதே சமயத்துல இப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சியா இருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம். அப்ப கடன் அதிகரிக்கும், நோய் வளரும், எதிரிகள் உருவாவாங்க. அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த குரு பயிற்சி அதான் பண்ணும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் பார்க்க போனா உடம்புல நோய் இருக்குது, ஒரு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்ல பார்க்காம அசால்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பீரியட் பாத்தீங்கன்னா அந்த நோய்ங்கிறது கொஞ்சம் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல டாக்டர் பார்த்து, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்து நாம போய் வைத்தியம் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். இருந்த போதிலும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்தே தீரும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லைகள். அப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், சரியாகல. ஒரு வேலைக்கு போறோம், கரெக்டா அமையல. ஒரு வேலையில திருப்தி இல்லை. அப்ப அந்த வேலை செஞ்சு ஒரு நிம்மதியை தேடிக்கலாம் பார்த்தா நிம்மதி இல்லை. இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் நமக்கு டார்ச்சர் பண்றாங்க, வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை, நம்மளுக்கு நண்பர்கள் மூலியமாக சந்தோஷம் இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள்ல இந்த பீரியட்ல வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்துட்டாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. 10ல ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த கேது பகவானை ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த கேது பகவானை பார்த்துட்டாங்க. அப்ப அந்த கேது பகவானை அந்த குரு பார்த்ததுனால அந்த கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்ததுனாலையும் உங்களுடைய தொழிலுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அப்ப தொழில நீங்க சம்பாதிப்பீங்க. அப்ப கடன் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சைட்ல ஆகும், ஒரு சைட்ல சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. இதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்துல சத்துருக்கள் உருவாவாங்க, எதிரிகள். அப்ப நம்ம யார நண்பர் நினைச்சு பழகிட்டு இருந்தோமோ அவங்களே உங்களுக்கு எதிரி ஆவாங்க. யாரெல்லாம் நல்லது பண்ணுவாங்க நினைச்சோமோ அவங்க மூலியமா உங்களுக்கு கெடுதல் உருவாகும். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்கள் அதிகமா யாரையும் நட்பு ஸ்தானத்துல வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் நட்பு ஸ்தானத்தை குறைச்சுக்கோங்க. யாரையும் நம்பி உங்களுடைய உண்மை ரகசியத்தை எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்போ உங்களுக்கு பார்க்க போனா ஒரு ரகசியத்தை இப்ப காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க, கண்டிப்பாக காப்பாத்தியே ஆகணும். அப்ப இன்னைக்கு பார்க்க போனா நம்மளுக்கு நண்பர்களே பகைவர்கள் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தை நல்லா உணர்ந்துக்காங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களே, நீங்க எல்லாத்தையும் நம்புறது இந்த பீரியட்ல தப்பு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பாரு. நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்க எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக அதன் மூலியமாக 2 லட்ச ரூபாய் லாபம் வரும் நினைச்சு செய்றீங்களா, அந்த 2 லட்ச ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழில ஒரு விதமான லாபம் நம்மளுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க, அந்த லாபம் வரும். இதுல எந்த ஒரு தடையும் இல்லை. உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாங்க. அப்ப தொழிலுங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக வளர்ந்து அதன் மூலியமாக லாபங்கிறது அதன் மூலியமாக நீங்க வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அந்த வளர்ச்சிகள் ஆகப்பட்டது 100%ல 50% தான் வளர்ச்சி அடைய முடியும். இனி 50% ஆகப்பட்டது உங்களுக்கு விரைய செலவு, தெண்ட செலவு, கடன், நோய், இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு போயிடும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க ஜாக்கிரதையாக உங்களுடைய மூளையை நல்லா யோசனை பண்ணி நல்லா பயன்படுத்தி செயல்படுவது நல்ல விஷயம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு காப்பாற்றுவாரு, ஒன்றும் தவறே இல்லை. அது போக அந்த கேது பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பார்த்துருக்கிறாங்க, இவரும் உங்களை காப்பாற்றுவாங்க. அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானுடைய வீட்டையே பார்க்கிறார், மகரத்தை. அப்ப அந்த சனி பகவானுடைய வீட்டை உங்களுக்கு தனஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால தனம், காசு, பணம் இதுல பிரச்சனைகள் வராது. கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க, வேலைக்கு போனாலும் சம்பாதிப்பீங்க, வியாபாரம் பண்ணாலும் சம்பாதிப்பீங்க. இதுல எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதே சமயத்துல உங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்க காப்பாத்துவீங்க.
அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்வீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தையும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பாக்குறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்போ இல்லற வாழ்க்கையில அந்த குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். குடும்பத்துல வாழக்கூடிய தம்பதிகள் தாம்பத்திய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக ஈடுபடுவாங்க. அது போக நீங்க வந்து தூர பிரயாணம் இல்லைன்னா ஒரு இடம் மாறி இருக்கணும், நம்ம வீடு மாறணும், நம்ம வந்து பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட் மாறணும், இல்லை நம்ம இருக்கக்கூடிய நாடு மாறணும், இப்படி நினைச்சாலும் அதற்குண்டான வாய்ப்பை அந்த குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு உருவாகுது. அப்ப டோட்டலா இந்த சமயத்துல நீங்க இடம் மாற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம். ஒன்றும் குழப்பமே வேண்டாம், தைரியமா இருக்கு. அந்த குரு பகவான் பயிற்சியான இடம் 6ஆம் இடம். அந்த குரு பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுக்கு 10ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த ரூபத்திலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ப அந்த ராகு பகவான் அங்க இருந்து உங்களுக்கு இதுல மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்க வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வண்டி வாகனத்தை மாத்தி அமைக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்க தாராளமாக செய்யலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பணம் வரவுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தடைபடாது. அந்த பணம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். அதை வந்து செலவு செய்யக்கூடிய விதம் கொஞ்சம் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். அப்ப அந்த விரயத்தை கட்டுப்படுத்தி வாழ பழகிக்கோங்க. இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை ஏற்படுத்தவிருக்கிறது, அதை பத்தி தான் இப்ப இந்த காணொலியில் பார்க்க போறோம். மகர ராசி எனக்கு ரொம்பவுமே பிடித்த ராசிக்காரங்கள், மகத்தான மகர ராசிக்காரர்கள். அவர்களுக்கு வந்து இப்ப பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாங்க. அந்த 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ நீங்க பூர்வீகத்துல செஞ்ச அந்த புண்ணியங்கள், அந்த புண்ணியத்துடைய பலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும். இதை வந்து யார் தடுத்தாலும் நிற்காது. மகர ராசிக்காரங்களே, நீங்க புண்ணியவான்கள். அந்த பூர்வீகத்தில் நீங்க செஞ்ச அந்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்க போறீங்க. அதே சமயத்துல உங்களை யாரெல்லாம் சபிச்சார்களோ, யாரெல்லாம் நீங்க விளங்க மாட்டேன்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் நீங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவங்களே பையன் பரவாயில்ல, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாப்ல, நல்லா இருக்கிறாப்ல, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய காலகட்டம் இப்ப வரப்போகிறது. அப்ப யாராரு கண்ணுல நீங்க கெட்டவங்களா தெரிஞ்சீங்களோ, யாராருக்கு நீங்க உருப்படாம போகணும்னு நினைச்சாங்களோ, யாராரு வந்து நீங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, அவங்க கண் பார்வைக்கு முன்னாடியே நீங்க வளர்ந்து ஆளாகி நல்ல செல்வாக்கோடு ஒரு செல்வ சிறப்போடு உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டதுக்குண்டான அந்த மொத்த பலனும் இப்ப கிடைக்க போகிறது. மகர ராசிக்காரங்க வந்து இயற்கையாகவே நல்ல உழைப்பாளிகள், நல்ல திறமைசாலிகள், நல்ல அறிவாளிகள். அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அதுல வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இல்லை. அவங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்து அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்து அந்த வேலையை கத்துக்கிட்டு அதுல ஜாம்புவானா வருவாங்க. அப்போ ஒரு வேலையை நல்ல ஐடியாவோட நல்ல அறிவோட கத்துக்குவாங்க. அந்த வேலையை கத்துக்கிட்டு அந்த வேலைக்கு முதலாளி ஆவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பான ஒரு திறமை உள்ளவர் தான் மகர ராசிக்காரங்க. அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு குணம், என்ன குணம்னா
யாராவது வந்து கஷ்டம் சொல்லி வந்தா, யாராவது அவங்க கண்ணுக்கு முன்னாண்ட ரொம்ப பரிதாபமா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது. இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவங்க நல்லா வாழணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இவங்க காசு பணத்தை எல்லாமே கொடுத்து அதனால ஏமாந்து போய் அதனால வந்து மரண அடி வாங்கி எந்திரிக்க முடியாத அளவுக்கு பல சோதனைகளை சந்தித்தவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. இது மாதிரி சோதனை எல்லாமே சந்திச்சு வாழ்க்கையில கடை நிலைக்கு நீங்க போயிருந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வாய்ப்பின் மூலியமாக நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு இப்ப 7.5 சனியும் நடக்குது. அது போக இப்ப அந்த 7.5 சனி போக இப்ப குரு பயிற்சி. கடந்த காலத்துல 7.5 சனி பிளஸ் வந்து அந்த குரு இருந்த இடம் சரியில்லை. அந்த குரு ராகுடைய பிடியில் இருந்தாங்க, அப்புறம் குரு வக்ரத்துல இருந்தாங்க. இதன் காரணமாக குரு ஒரு பக்கம் வாட்டி கஷ்டப்படுத்தினாரு, சனி பகவான் ஒரு பக்கம் இவங்க கஷ்டத்தை கொடுத்தாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில சிக்கிட்டு இந்த மகர ராசிக்காரங்கள் பட்ட பாடு இருக்குதே, அந்த பட்ட கஷ்டங்களும் அவங்க பட்ட பாடும் சொன்னால் தீராது. அந்த அவங்க பட்ட பாடுங்கிறது நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அவங்க வந்து பார்க்க போனா பல வருஷங்களாக அந்த கஷ்டப்பட்டு கடன்பட்டு அந்த காசு பணம் கிடைக்காம, கடனை கட்ட முடியாம, வீட்டு கரண்ட் பில் கட்ட முடியாம, வீட்டு வாடகை கட்ட முடியாம, நல்ல நிலைமையில் இருந்தவங்க, நல்ல செல்வந்தரா வாழ்ந்தவங்க, கோடீஸ்வரங்களா வாழ்ந்தவங்க, அவங்க பல கோடிகளை இழந்து வெளியுறவுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு நான் நல்லா இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க மனசாட்சிக்கே தெரியும், நாம வந்து இப்ப பொய் பேசுறோம், நல்லா இருக்கிறேன்னு சொல்றோம், நாம் நல்லா இல்லை. நாம 4 பேருக்கு கொடுத்து காப்பாத்தணும். அவங்க கிட்ட நம்ம திருப்பி அதை எதையுமே எதிர்பார்த்த நேரத்துலயும் நம்மளுக்கு வரல. ஆனா இன்னைக்கு வந்து நாம 4 பேர்த்துக்கிட்ட வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. அப்படி அவங்ககிட்டயும் நம்ம கை நீட்டி வாங்கணும். அப்ப அந்த வாங்கிட்டு அவங்களுக்கு கரெக்டான நேரத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறோம், கொடுக்க முடியல. இதனால அவங்களுக்கு நாம ஆகாதங்களை ஏறுறோம், எதிரி ஏறுறோம். இது மாதிரி நிறைய கஷ்டத்துக்கு அப்படியே ரணமாயி வாழ்க்கை மண்டையை பிச்சுக்கிட்டு ஓன் அப்படின்னு சத்தம் போட்டு அழுதுடலாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு ஆளானீங்க. இது ஒரு பக்கம். ஒரு சிலர் ஆகப்பட்டது குடும்ப வாழ்க்கையில நல்ல சந்தோஷம் இல்லாம, நல்ல நிம்மதி இல்லாமல், நல்ல வாழ்ந்த குடும்பத்துல பிரச்சனைகள் சோதனைகள் வந்து இந்த பிரச்சனைகள் சோதனைகளை தாங்க முடியாம ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க ரொம்பவுமே மனசு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டது அண்ணன் தம்பினால பாதிச்சாங்க, அப்பா அம்மாவால பாதிச்சாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டது தான் பழக்க வழக்கத்தின் மூலியமாக பாதிச்சாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டது தான் போகக்கூடிய ரூட் சரியில்லாம பெண் ஆசையில போய் மாட்டிட்டு அதுலயுமே வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்த நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க நல்ல நன்மைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்ப இதற்கு முன்னாண்ட நீங்க பட்டதெல்லாமே அடி, நீங்க அனுபவிச்ச அனுபவம், அந்த அனுபவத்தை வச்சுட்டு நீங்க இதற்கு மேல தவறான பாதையில போகாமல், தவறான மனிதர்களோடு சேராமல், யாருக்கும் பணம் காசு கொடுத்து அதிகமா உதவி செய்யாமல், தன்னுடைய வாழ்க்கை தான் முன்னேறணும், தான் நல்ல நிலைமைக்கு வரணும், தங்கிட்ட இருந்தா தான் 10 பேர் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்க. அது ஒண்ணு போதும். அந்த ஒரு அனுபவத்தை வச்சு இந்த காலகட்டத்துல நீங்க வாழ போறீங்க, வாழ்ந்து காட்ட போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. உண்மைதான் மகர ராசிக்காரங்களே, கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. எப்படி சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருந்தாலும் அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. ஒரு ராசியை குரு பகவானுடைய அந்த கதிர்வீச்சுகள் உங்களுடைய ராசி மீது விழும்போது உங்களுக்கு அந்த பட்ட கஷ்டம் எல்லாம் ஓடி போயிடும், அந்த கவலைகள் தீர்ந்து போயிடும். நீங்க எந்திரிச்சு நின்று சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். எதையுமே வந்து கடின உழைப்போடு செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அப்ப உங்களுக்கு எதை தொட்டாலும்
பொன்னாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. நீங்க லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரனாகவோ பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய நேரம்ங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு. மகர ராசிக்காரங்களே, மகர ராசியில் பிறந்தவங்களே, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் போதும். அந்த கஷ்டத்துக்கு குட் பை சொல்லுறீங்க. நீங்க இனிமேல் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறீங்க. நல்ல மனிதரா வாழ போறீங்க. நீங்க கை நிறைய சம்பாதிக்க போறீங்க. உங்களுடைய கடனை கட்ட போறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. உங்க பிள்ளைகள் நன்றாக படிச்சு பட்டம் வாங்கி நல்ல நிலைமைக்கு வரப்போறாங்க. அது இந்த கண்களை பார்க்கத்தான் போறீங்க. நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க போறீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையிலும் தடைப்பட்ட திருமணங்கள், உங்களுடைய மக்களுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வேதனையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் நடக்கல, இதுக்கு மேல நடக்கும். கண்டிப்பா அந்த சந்தோஷத்தை நீ கண்டிப்பாக அடைய போறீங்க. அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை அமையும். இது கண்டிப்பாக நடக்கும். அது போக குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆண் பெண்கள் இவங்களுக்கு பார்க்க போன அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எங்கே போனாலும் எத்தனை குழந்தைய தான் கேட்கறாங்க, எவ்வளவு சொத்துன்னு கேட்கல. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம், அந்த புத்திர பாக்கிய தடை அப்படிங்கிறது இந்த பீரியட்ல நிவர்த்தியாக போகிறது. நீங்க குறையில்லாத வாழ்க்கை வாழ போறீங்க. அப்ப அந்த குறை தீரப்போகிறது. மகர ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் என்னன்னா சனி பகவானை கும்பிட்டுவாங்க. அது போக குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுவாங்க. உங்களுடைய ராசி மகர ராசி. மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால பூமி யோகம். நீங்க உங்களுக்கு அந்த இருக்கிற சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வேண்டாம். அதே சமயம் உங்களுக்கு சொத்து இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை மாறப்போகுது. நீங்க சொத்து வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க, பூமி மேல் பூமி வாங்க போறீங்க. உங்களுக்கு இருக்கிற இடம் அமைய போகிறது. எல்லா விதத்திலையும் உங்களுடைய எல்லா விதமான குறைகளும் தீர்ந்து நல்லா இருக்க போறீங்க, நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த ரிஷப ராசிக்கு போகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கிறோம். கும்ப ராசிக்காரங்களை இந்த குரு பயிற்சி வாழ வைக்கும், கண்டிப்பாக வாழ வைக்கும். ஏன் சொல்றேன்னா, ஒரு மனிதனுக்கு இப்ப ஜாதகத்துல கட்டங்கள்ல 8ஆம் இடம், 12ஆம் இடம், 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், சத்ரு. 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு கண்டம், ஊருட்டு ஓடி போறது, கெட்ட பேர் வாங்கிறது, ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி போறது. இந்த 12ஆம் இடம் என்பது அவங்களுக்கு எல்லாமே விரயம். இந்த 3 இடங்கள் பார்க்க போனா பாதிக்கப்பட்டால் அவங்க வாழ்க்கையில தலை தூக்குவது ரொம்பவே கஷ்டம். அப்ப அந்த 3 இடங்கள்ல 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு கும்பராசிக்காரர்களுக்கு. 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இப்ப இந்த 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இப்ப 7.5 சனிலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இந்த 8ஆம் இடம் என்பது கண்டம், கடன். இந்த கடனுக்கு பயந்துட்டு வனவாசம் போறது, அவங்களால தலைமறைவாகிறது, போலீஸுக்கு ஓடி ஒளியறது, விபத்துக்கு உள்ளாகிறது, இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இது எதுவுமே நடக்காது. இப்ப விபத்துங்கிறது நடக்காது, கடன்ல மாட்டிக்க மாட்டீங்க, கடன்னால பாதிக்கப்பட மாட்டீங்க, ஊருட்டு வனவாசம் போக மாட்டீங்க. அப்படி முடியாதவங்க கூட யாருகிட்ட கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்ககிட்ட நேருக்கு நேர போய் சொல்லி டைம் வாங்கிக்குவீங்களோ ஒழியோ கண்டிப்பாக பயந்து ஓடி ஒளிஞ்சு நீங்க பார்க்கணும் ஊருட்டு போகக்கூடிய சூழலே வராது. அப்படி நினைச்சிட்டு இருந்தா கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க மனசு மாறிக்கோங்க. இது 12ஆம் இடத்தை குரு பார்க்கறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது நம்மளுக்கு விரயங்கள். அப்ப நம்மளுக்கு கடன் பிரச்சனை வரும். நம்ம ஒரு தொழில் செஞ்சா லாஸ் ஆகும். ஒரு தொழில வேலையாட்கள் நமக்கு திருப்தியா அமைய மாட்டாங்க. நம்ம எது செஞ்சாலும் நமக்கு திருப்தியே ஆகாமல் கடன்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து போயிருக்கும்.
அந்த 12ஆம் இடம் கெட்டு போயிருந்தால், அந்த 12ஆம் இடத்தை குரு பார்த்தால் கண்டிப்பாக அந்த கடன் உங்களுக்கு அமையாது, கடனால பாதிக்கப்பட மாட்டீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து விரயங்கள் ஆகும், அதை வந்து சுப விரயங்களாக நீங்க மாத்திக்குவீங்க. ஒரு கல்யாணம், ஒரு குடும்பத்துல வந்து பார்க்க போனா ஒரு முடி எடுக்கிறது, காது குத்துறது, ஒரு பொண்ணுக்கு விசேஷம் பண்றது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நடக்கும். அதுபோக இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்ப குடும்ப வாழ்க்கையில அந்த சந்தோஷம் இருக்கும், அந்த தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க இடம் மாற்றத்தை நீங்க கேட்கறீங்களா, கண்டிப்பாக கடந்த காலங்களில் கிடைக்காத இடம் மாற்றங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகணும், இல்ல ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு போகணும். இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இடப்பெயர்ச்சி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இடப்பெயர்ச்சி கிடைக்கவே இல்லைன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அது போக வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும், வெளிநாட்டுல போய் நம்ம சம்பாரிச்சு நம்ம வாழ்ந்து காட்டணும். இப்ப வெளிநாட்டுக்கு போறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், இந்தியாவில சொத்து வாங்குறோம், நாம நினைச்சபடியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது என்ன, தொழில் ஸ்தானம். அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையே தொழில் தான். அந்த தொழில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை நல்லா காப்பாற்றிக்க முடியும், நம்ம கடன் வாங்கின இடத்துல கடனை கட்ட முடியும், அதே சமயத்தில் நம்ம ஒரு பொருள் வாங்கினாலும் பொருள் வாங்க முடியும். அப்ப அதுக்கு காரணம் தொழில். அந்த தொழில் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைங்களா? இப்ப வந்து கும்பராசிக்காரங்க அந்த தொழில ஸ்ட்ராங்கா அமையாமல், அந்த தொழில திருப்தி இல்லாமல், நல்லா செஞ்சுட்டு இருந்த தொழிலை இழுத்து மூடலாமங்கிற சூழ்நிலைக்கு வந்தாச்சு. அப்போ பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருந்தவங்க, இன்னைக்கு 100 பேர் 200 பேருக்கு வேலை கொடுத்தவங்க, இன்னைக்கு அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து கண் பிதுங்கி பல குழப்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல எந்த முன்னேற்றம் இல்லை, தொழில்ல பல ரூபத்துல நஷ்டம், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கல. இது மாதிரி வந்து பார்க்க போனா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, நீங்க தொழில்ல எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைக்கு நீங்க போயிருந்தாலும் அந்த மோசமான சூழ்நிலையில் இருந்து படிப்படியாக மேலே வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தைரியமாக இருங்க, தைரியத்தை கைவிடாதீங்க. இந்த தொழில் பாதிக்கப்பட்டுச்சேன்னு நினைச்சு அப்படியே தொழிலை விட்டுற வேண்டாம். இந்த தொழில் வேண்டாம் சொல்லி ஏதாவது ஊருக்கு போயிட வேண்டாம். எந்த ரூபத்திலையும் பயந்து நீங்க கிடக்க வேண்டாம். இந்த காலகட்டத்துல மீண்டும் உங்களுக்கு விட்டு போன தொழிலை எடுத்து செய்யுங்க, நீங்க நல்லா வருவீங்க. கும்பராசிக்காரங்களே, நீங்க வந்து வைராகியசாலிகள். எதையுமே நம்ம சாதிக்கணும், நம்ம உருவாக்கணும், இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் படுத்தவங்க. அந்த வைராக்கியத்தோடு மீண்டும் புறப்படுங்கள். கண்டிப்பாக நீங்க யாருக்கு முன்னாண்ட பாதிக்கப்பட்டீங்களோ, யாருக்கு முன்னாண்ட நீங்க வந்து பார்க்க போனா கெட்டு போனீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, அவங்களுக்கு முன்னாண்ட தலையெடுத்து சம்பாரிச்சு நீங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போனா எல்லாத்தையுமே தீர்த்துட்டு அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க தலையெடுத்து நல்லா வாழ போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்க எந்த ரூபத்திலையும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போக பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாண்ட 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருந்துச்சு. அந்த குரு பகவானும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கல. காரணம் வந்து என்ன, ராகுடைய பிடியில குரு இருந்தாரு, அதனாலையும் எதுவுமே கொடுக்க முடியல. அது போக குரு வக்ரத்துல இருந்தாங்க, அதுலயுமே எதுவுமே நல்ல பலனை கொடுக்க முடியல. இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஒரு கஷ்டத்துல நீங்க சிக்கிட்டீங்க. சனி பகவானும் 7 சனி இப்ப நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க. அது உங்க ஜென்மத்துல சனி இருக்குது. அப்ப இது மாதிரி ஒரு கஷ்டங்கள் வரும்போது நீங்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவுமே வந்து பார்க்க போனா மோசமான சூழ்நிலைக்கு போய் நம்பினவங்க உங்களை கை விட்டுட்டாங்க. அதே சமயத்துல யாருகிட்டயுமே 10 ரூபா கடன் வாங்க முடியல. உங்களுக்கு வந்து எந்த வளர்ச்சியுமே முன்னுக்கு போக முடியாத அளவுக்கு, பின்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை சுத்தி உள்ள செல்வந்தர்கள், ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தவங்க, அவங்களும் உங்களை வந்து பார்க்க போன மோசம் பண்ணிட்டாங்க. அவங்க மூலியமாக நல்லது நடக்கல. இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய ஒரு செல்வாக்கு, அவங்கனாலேயே உங்களுக்கு தொழில், ஒரு முன்னேற்றம், இதெல்லாமே கிடைக்க போகுது. நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்க்க போனா
நீங்கள் ஜெயிப்பது உறுதி. குரு பகவானுடைய பெயர்ச்சி 2024 மே மாசம் 1ஆம் தேதி 11:57 காலையில குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு போறாங்க. அப்படி ரிஷபத்துக்கு போகக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? மீன ராசிக்கு ஃபர்ஸ்ட் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். அப்ப அந்த மீன ராசி ஆப்பட்டது இப்ப 7 சனியின் பிடியில் இருக்கிறாங்க. அது போக 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவானும் தன்னால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, குரு பகவான் ராகுடைய பிடியில் இருந்தாரு, குரு வக்கரத்தில் இருந்தாரு. அப்படி இருந்தும் இந்த போன வருஷம் பூராமே கண்டிப்பாக மீனராசிக்காரங்களாகப்பட்டது நம்பி கெட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அப்ப அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி மீனராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி இருந்தாலும் அந்த குரு பகவானால எந்த நல்ல பலனும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தீங்க. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு 7 சனியும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த குரு பகவானாலையும் நல்ல பலன் கிடைக்கல. இந்த 7 சனியினாலையும் நீங்க எந்த சைடுல திரும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆப்பட்டது ஆரம்பமாயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பிரச்சனைகள் ஆரம்பம் அப்படின்னா, ஒருத்தர் கூட பழகிறோம், அவங்களுக்கு நம்ம 10 ரூபா கொடுத்துருப்போம், அது நம்ம கரெக்டான டயத்துல அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை அப்படிங்கிற இதுல அந்த கொடுத்த பணமும் நமக்கு திரும்பி வரல. நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம், அந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த பிசினஸ்லயும் பார்க்க போனா திடீர் சர்க்கிள். அப்ப அந்த பிசினஸ்ங்கிறது லாஸ் ஆகக்கூடியது நமக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டு இருக்குது. இதை எப்படா கரெக்ட் பண்றது அப்படின்னு நீங்க சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க, உங்க மூளையை போட்டு ரொம்ப கசக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எதுவுமே முடியல. அதே சமயத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையிலுமே திடீர்னு பார்க்க போனா வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கம்பெனி நம்ம வேற கம்பெனி தேடி போயிட்டு இருக்கிறோம், அலைஞ்சிட்டு இருக்கிறோம், கரெக்டான நேரத்துல வேலை கிடைக்கல. இப்ப நிறைய பேர் வேலை இல்லாமல் 2 மாசம் 3 மாசம் வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலை ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப இதனால பார்க்க போனா மனசுல குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள். இன்னைக்கு மக்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இதுக்கு அடிதொடியா இருக்குது, அதுக்கும் பணம் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வேதனையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு இப்ப குரு பயிற்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்ப குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாங்க. அந்த குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனா கூட அந்த குரு பயிற்சியான இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் எப்படிப்பட்ட இடங்கள் நீங்களே பாருங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க 5ஆம் பார்வையாக. அது போக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாங்க 7ஆம் பார்வையில. அதே சமயத்துல 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 3 இடங்களும் குருவுடைய பார்வை பெற்ற இந்த 3 இடங்களும் ஜொலிக்கும், வெற்றி மேல் வெற்றியை குவிக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் பஞ்சாய் பறக்கும். நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், இருந்த குழப்பங்கள், கல்யாணம் பண்ணி ரொம்பவுமே மனஸ்தாபத்தோட மன கஷ்டத்தோட நம்ம சேர்ந்து வாழலாமா பிரிஞ்சிடலாமா அப்படின்னு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பார்வையின் மூலியமாக 2 பேரும் சேர்ந்து அன்பாக ஒரு புது அரவணைப்போடு நீங்க வாழக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. இது போக நீங்க திருமணம் சரியான நேரத்தில் நடக்கல. எனக்கு 30 வயசு ஆகுதுங்க திருமணம் நடக்கல, எனக்கு 35 வயசு ஆகுதுங்க திருமணம் நடக்கல, 38 வயசு ஆகுதுங்க திருமணம் நடக்கல இப்படின்னு தன்னுடைய கல்யாண வயசுல கல்யாணங்கள் ஆகாமல் அதை மீறி போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை தான் எல்லாத்துக்குமே வேணும். அந்த குருவுடைய பார்வை கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை கிடைச்சாச்சு. இப்ப இந்த குரு பார்வை கிடைச்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண தடைங்கிறது நிவர்த்தியாகும். அப்ப இந்த திருமண தடைங்கிறது நிவர்த்தியாகி
அந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால அந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இப்ப பெருமூச்சு விட்டுட்டு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மக்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. நீங்க இப்ப இருந்தே பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், கண்டிப்பாக அது செட் ஆகும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, அழுகாத அழுகாட்சி இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த புத்திர பாக்கிய அந்த தடைகள் நிவர்த்தியாகி, அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி, இந்த பீரியட்ல கண்டிப்பாக குழந்தை செல்வம் பிறப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை. 9ஆம் இடம் என்பது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தினாலதான் இப்ப குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறது, குழந்ை கரு உருவாக போகிறது. கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை மாறப்போகிறது. அப்ப அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மீன ராசியில பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அது போக தீராத கஷ்டங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்டது இப்போ 12 வருஷம் கழிச்சு இப்ப தீரக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல படுறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு புண்ணியம் செஞ்சவங்களாக, ஒரு புண்ணியாத்மாவாக நீங்க மாற போறீங்க. உங்களுக்கு வந்து பார்க்க போன சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு மீனராசிக்காரர்களே. அது போக உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கறாங்க. 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். பாக்கியஸ்தானமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, 7ஆம் இடமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த லாபஸ்தானம் நீங்கள் எதை செய்தாலும், எந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு லாபம் தான் வந்து சேரும். ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, எது செஞ்சாலும் லாபம் 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 தான். எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் அப்படிங்கிறதே வராது. அப்போ இந்த பதிவு நீங்க கேட்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுவீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க பிசினஸ் பண்றோம், அதுலயுமே லாபம் கிடைச்சது, அந்த பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்குது, எங்க கணவருக்கு வேலை இல்லாம இருந்தது, நீங்க சொன்னது அப்படியே நடந்துச்சு, அதே சமயத்துல வேலை தேடினாரு, வேலை கிடைச்சது, நல்ல வேலையா கிடைச்சிருக்குது, நல்ல சம்பளம் கிடைச்சிருக்குது, நாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க போடுவீங்க. இப்ப மீனராசியில பிறந்தவங்களாப்பட்டது இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வணங்க வேண்டியது சனிமாத்மா. அந்த சனிமாத்மாவை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமை நாள்ல எள்ளு தீபம் போடுங்க. அது போக இந்த குரு பகவான் குரு பயிற்சி நடந்திருக்குது. இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குரு பகவானை வணங்கி வாங்க. இது எல்லாத்தை விட உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் இடத்து அதிபதியும், உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும், தனாதிபதியும், பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான். அப்ப அந்த முருகர், திருச்செந்தூர் முருகனை நீங்கள் அனுதினமும் கும்பிட்டு வர்றது ரொம்பவுமே சிறப்பு. இதனால நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லபடியா நீங்க வளருவீங்க, வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கிறதா அப்படின்னா இன்னுமே நீங்க மேலும் மேலும் வளருவீங்க. அப்ப அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.